வால்மணி செம்மணி ஜெயமணி பேசுறேன். கருமணி மாயமணி மகாதனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். ஐயா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷ இறக்கோட ஜாதகம். உங்க ஜாதக ரீதியா 25 வயசுல ராஜா மாதிரி வாழ்ந்தீங்க. 25ல இருந்து உங்களுக்கு ராகு தசை, 25ல இருந்து 30 43 வயசுல ராகு தசை ஆட்டி படிச்சிச்சு. உங்களுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு ஒரு கையை இழக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. கை எடுத்துட்டீங்களா? அதாவது வெளியே கை நீட்டு பஸ்ல வெளியே கை நீட்டீங்களா? அப்படியே லாரி அடிச்சு தூக்கிட்டான், கை துண்டா போயிடுச்சு. அதுல இருந்து வாழ்க்கை தலைகீழ மாறி போச்சு. ராஜா மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை அப்படியே ஆண்டி மாதிரி ஆயிட்ட. ஆண்டி மாதிரி ஆயிட்டீங்க. நான் நினைச்சு விட பாரு நிலைமை வரும்னு சொல்லிட்டு மீண்டும் அதாவது கை வந்து ஊனமா இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, மனசு ஊனமா இருக்கக்கூடாது, மன தைரியம் இருக்கணும். இந்த நிலைமை தலைகீழ மாத்தி தரேன், உன் லைஃபையே மாத்தி தரேன். போதுமா? உங்க எதிர்காலம் சிறப்படையணும், வீடு வாசல் அமையணும், குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும், பணப்பொழுக்கு வரணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுமா இல்லையா? சொத்து பத்துலாம் இழந்துருக்கிறீங்க, எல்லாம் சொத்து பத்து இழந்த சொத்து மீண்டும் பெறணும். பெறணுமா இல்லையா? நான் சொன்னது ஜோதிச்சு உண்மையா பொய்யா? ஆமா, எந்த ஊர்ல இருக்கீங்க? விழுப்புரத்துல ஒரு 100 கோயில் பண்ணிப்பேன். நவமால் மருதூர், மருதூர், கண்டமங்கலம் பண்ணிருக்கேன். அதாவது ஒரே நாள் வந்து விழுப்புரம் மாவட்டம் நவமால் மருதூர்ல 10 கோயில் பண்ணிருக்கேன். விஸ்வரட்டி பார்த்து ஒரே நாள் 6 கோயில் பண்ணிருக்கேன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் பல கோயில் பண்ணிட்டேன். அதாவது 3500 கோயில் கும்பாட்டம் ஜோசி. நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யா? ஒரே நாள் கம்பத்தூர்ல ஒரே நாள் 9 கோயில் பண்ணிக்க விழுப்புரம் மாவட்டம். வாங்க என்ன வந்து பாருங்க, பிரச்சனை எல்லாம் தீரும். போதுமா? நன்றி, வணக்கம்.